வெல்கம் பேக் டு சாண்ட்ரா vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோஸை நிறைய லேடிஸ் தான் பார்க்குறீங்க. அவங்களுக்கான ஒரு 5 டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு நம்ம தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு குடும்பமாக வாழணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குடும்பம் அப்படின்னாலே அதுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகும். அந்த மேரேஜ் ஆகிறதுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகின உடனே இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மொபைலை கிஃப்டாக கொடுத்துடுறாங்க. அந்த மொபைலை வச்சுக்கிட்டு எனி டைம் எப்போமோ ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருக்கிறது, அதுவே நம்மளுக்கு கல்யாணத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுது. அதனால் ஃபோன் பேசுகிறத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணக்கூடாது, லிமிட்டாக நம்ம ஃபோன் பேசிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, அப்படியே கல்யாணம் ஆகின பிறகும் ஒரு 1 வீக் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ரூமுக்குள்ளேயே இருந்தால் அவங்களோட அந்த மாமியார் வீட்டில் இருக்கிறவங்களோட தாட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிள்ளை என்ன ஒரே ரூமுக்குள்ளேயே இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் ஆகிரும். அதனால் எப்பவும் ரூமுக்குள்ளேயே இருக்காமல் அதுவும் நம்ம வீடு தான் அப்படின்னு நினச்சி நம்ம மாமியார் கூட நல்லபடியாக பேசி எடுத்து இருக்கணும். 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி அங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்காட்டியும் கொஞ்சமாவது அங்கே ஹெல்ப் பண்ணணும். மாமியார் கூட நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடணும். ஏன்னா நம்ம மாமியார் தான் நம்ம கூட நிறைய நேரம் இருக்க போகிறாங்க வீட்டில். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, ஏதாச்சும் வெளியே போயிடுவாங்க. அதனால் அவங்க கூட எப்பவும் பேசிகிட்டு இருக்க முடியாது. நம்ம மாமியார் கூட தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுகிறதா இருக்கும். அதனால் நம்ம மாமியார் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃபு சூப்பராக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதுதான் 3வது டிப்ஸு. மாமியார் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருங்க. இது கஷ்டமாக தான் இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம அம்மாவை விட அவங்கக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபு நம்ம அம்மா வீட்டில் இருந்ததை விட சூப்பராக மாறிடும். 4வது டிப்ஸு என்னென்னா, நம்ம எந்த சண்டை வந்தாலும் அந்த நம்ம மாமியார் வீட்டை விட்டு எக்காரணத்தை கொண்டும் நம்ம தனி குடித்தனம் போயிடக்கூடாது. அவங்களே ஒரு வீடு தந்து நீங்கள் தனியாக இருங்க அப்படின்னா ஓகே. அவங்க வீடு தராமல் நீங்களும் ஒரு வீராப்பா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு கிடைக்கிற அடியே அதுதான். அதில் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மணி லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நிம்மதி போகும். அதுக்கப்புறம் பண கஷ்டமாகும். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நடக்குது. நான் கேட்டும் தெரிஞ்சிருக்கேன், பார்த்தும் தெரிஞ்சிருக்கேன், என் லைஃப்லேயும் நடந்திருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என் ஃபேமிலிஸே நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் தனி கொடுத்தனும் போயிடாதீங்க, சரியா? அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கிற அடியே அதுதான். அதனால் நம்ம மாமியார் கூடயும் அங்கே இருக்கிறவங்க கூடயும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகிக்கிடணும். அடுத்து லாஸ்ட்டு என்ன டிப்பு அப்படின்னா, நம்ம மாமியார் கூட எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோமோ அதை விட 100 மடங்கு நம்மளோட நாத்தனார் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பெரிய கிஃப்ட்டு. இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட ஹஸ்பண்டோட அக்கா கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ சண்டை வச்சுக்கிட்டோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஹஸ்பண்டோட அம்மா வந்து மாமியார், ஆனால் அவங்களுக்கு அந்த நாத்தனாருக்கு என்னது, அவங்க வந்து அம்மா. அதனால் பொண்ணு சொல்கிறது தான் யாருனாலுமே ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் மருமகள் சொல்கிறத கேட்பாங்க. அதனால் அந்த நாத்தனார் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை பற்றி நல்லதாக சொல்லுவாங்க. நல்லதாக சொல்லும்போது நம்ம மாமியாரோட மைண்ட்லேயும் என்ன ஆகும், சரி ஓகே இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் அப்படின்னு தான் ஒரு நல்ல பாசிட்டிவான மைண்டு தோணும். இல்லை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம நாத்தனார்கிட்ட சண்டையோ ஏதோ வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து நம்ம சண்டை போட்டோமோ இல்லையோ இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி கொடுத்து எப்படியும் சண்டை வந்துடும். நம்ம மாமியார் மருமகள் சண்டை உருவாக அதுதான் ரீசன். ஹஸ்பண்டுக்கும் நம்மளுக்கு நம்ம தங்கச்சி கூட நம்ம அக்கா கூட ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு தாட் நம்ம மேலே உருவாகிரும். நம்மக்கிட்ட என்ன தான் பாசமாக இருந்தாலும் அவங்களோட உள் மனசில் எப்படியும் நம்மளை பற்றி ஒரு நெகட்டிவ் தாட் உருவாகிரும். அதை சொல்ல மாட்டாங்க. இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். லைஃப் வந்து நல்லா மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். குடும்பமாக இருக்கலாம். இன்னொன்று, குடும்பமாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகும்போது நமக்கு பிறக்க போகிற குழந்தைங்கள நம்ம மாமியாரோ நம்ம மாமனாரோ பார்த்துப்பாங்க. நம்ம வந்து ஈஸியாக வேலைக்கு போகலாம், நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம். இது நம்ம வீராப்பா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஆள் தேடணும். நம்மளோட அம்மாவும் அங்கே பிஸி ஆயிடுவாங்க, அவங்க பேரம்பேத்தியை பார்ப்பாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் கல்யாணம் ஆகின பொண்ணுங்க வந்து அதுவும் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கவங்க குட்டி குழந்தைங்கள வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் தனி குடும்பத்தில் போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 1000 நேரம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. தனி குடித்தனம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இது வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க என்கிட்டயே. நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து தனி குடித்தனம் போயிடவே கூடாது. இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃபு சூப்பராக மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். இந்த நான் சொல்லி தந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நிறைய டிப்ஸோடு நான் வரேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்திருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லி கொடுங்க. எப்படியும் இது வந்து காலங்காலமாக இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாரோட லைஃப்லேயும் இந்த நான் சொன்ன 5 டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்பு நடந்திருக்கும். ஓகேவா? அதனால் இந்த 5 டிப்பையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. லைஃபு சூப்பராக மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.